தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க, நிறைய ப்ரிப்பரேஷனில் இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ எதை படிக்கிறது, எதை ஒமிட் பண்ணுறது அப்படின்ற நிறைய குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால், இதுக்கப்புறம் வரப்போகிற நமக்கு அடுத்து வரப்போகிற 3 வீடியோக்களில் ரொம்ப முக்கியமான வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சாப்டர்ஸ் எது அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உங்களுக்கு தெரியும் நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாவே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த பயாலஜியில் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த பயாலஜியில் இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அதனோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே நாம் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது பயாலஜி. பயாலஜியில் நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்னவோ அதை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு விடக்கூடாது. எல்லாமே சேர்த்து தான் படிக்கணும். அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறது இந்த சாப்டர் நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்றது எதை பேஸ் பண்ணுது, எந்த ஃபேக்டரோட அடிப்படையில் நாம் இது எடுத்தோம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இதுதான் வந்து மேஜர் ரோல். இது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டர்ஸ் இன்னும் வேறு யாராவது இருக்கிறாங்க, அல்லது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் வந்து நல்ல ஒரு டீச்சராக இருக்கிற பட்சத்தில் அவங்கள நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களும் நிச்சயமாக இப்போ நான் சொல்ல போகிற சாப்டர்ஸை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நாமளும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக வந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்து அதுலேருந்து வெயிட்டேஜ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது 15% வெயிட்டேஜ் அதிகபட்சமாகவும், நம்ம குறைந்தபட்சம் ஒரு 8% 9% வரைக்குமே வரும். பட் இதில் வந்து 15% வெயிட்டேஜ் நான் ஒரு சாப்டர் சொல்கிறேன் அப்படின்னா அதில் 15% கம்பல்சரி வருமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. அதிக முக்கியத்துவம் அந்த சாப்டர் இங்கே கொடுக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம சொல்ல போகிற இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் எடுத்த உடனே நீங்கள் அப்போ 100 கேள்வினா 15 கம்பல்சரி வருமா அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அந்த பர்சன்டேஜ் ஒரு வெயிட்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிகப்படியான கேள்விகள் அந்த சாப்டர்லேருந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா சார்? அதற்கு சாப்டர் நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஒரு 6-7 சாப்டர் நான் சொன்னேன்னா அதை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு மற்றதை படிக்காமல் விட்டுறக்கூடாது. கம்பல்சரி நீங்கள் எல்லா சாப்டருமே படிக்கணும். அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறது இந்த சாப்டர் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் சாப்டர்லாம் தெரிஞ்சு முடிச்சுட்டா நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உங்களுடைய ஸ்டடி மெத்தட் அப்படின்றது பார்த்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் ஸ்டடி மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நீங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்குறது முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறன்றதில் எந்த மாதிரி வகையாக நீங்கள் படிக்கிறீங்கன்றதை பார்க்கணும். அது நல்ல ஒரு ஸ்டடியாக வந்து உங்களுடைய இன்ட்ராக்டிவ் ஸ்டடி மெத்தடை நீங்கள் கொண்டுட்டு போகணும். அதே போல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து எந்த வகையில் வேணால் இருக்கலாம். ப்ராக்டிஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். படித்து முடிச்சுட்டு அந்த ப்ராக்டிஸை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் கொண்டுக்கிட்டு போகணும். அதே போல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுற நீங்கள் போடுற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் அதை பிளான் பண்ணி கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் வந்து அதிக மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இது இல்லாமல் முடிஞ்ச அந்த ஃப்ளாஷ் கார்டு மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டு மெத்தட் தெரிஞ்சுதுன்னா அதை அப்ளை பண்ணி படித்து பாருங்கள். அந்த மெத்தடை பற்றி திரும்ப நான் தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். தேவைன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேருக்கு தேவைன்றது. அதையும் நான் அடுத்த வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இதை பார்த்து முடிச்சுட்டு இந்தந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க, படிங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக நீங்கள் படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா ஏனோ தானோ மேலோட்டமாக எந்த ஒரு படிப்புமே இல்லாமல் எந்த சாப்டரை படித்தாலுமே முழுமையாக அந்த சாப்டரில் அதில் இருக்கிற அனைத்து கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எப்படி உங்களுக்கு புக் பேக்கில் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாதிரியோ உங்கள் ஸ்கூல் போர்டு எக்ஸாமில் படிக்கிற மாதிரியோ அப்படி இருக்க போகிறது கிடையாது. பட் எது எப்படி இருந்தாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து இந்தந்த சாப்டர்லேருந்து அதிக கேள்விகள் வர்றதுனால அந்த சாப்டர் நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்பொழுது இந்த சாப்டர் நிறைய முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் இருக்கிற லைன் பை லைன் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் மிக மிக முக்கியமானது. இதில் வந்து அதிக சாப்டர் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறது எதில் வருது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 to 15% வந்து நமக்கு வெயிட்டேஜ் வந்து அதில் உண்டு அதிகபட்சமாக. இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்றது. அதே போல் ஜெனட்டிக் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிற இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இதனோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14% கிட்ட கண்டிப்பாக வந்து நமக்கு வருவதனான வாய்ப்புகள். சரிங்களா? பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்றதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வெயிட்டேஜ் ஒரு அதிகம். இதை கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 10% அளவுக்கு அந்த வெயிட்டேஜ் வந்து இருக்கும். ஸோ எக்கோலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12%. தென் வந்து டைவர்சிட்டி அண்ட் லைவிங் வேர்ல்டு வந்து ஒரு 10% அளவுக்கு வெயிட்டேஜ் உண்டு. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப
அதில் இருக்கிற அனைத்து விஷயங்களுமே நீங்கள் படிக்கணும். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாமே சேர்த்து படிக்கணும். காரணம் என்னன்னா, நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு சாப்டர் சொல்கிறோன்னா அதில் வந்து அதுலேயும் எடுத்து படிக்கிறதுல செலக்டிவாக படிக்கக்கூடாது. அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தரவழி நீங்கள் வந்து படிச்சிருக்கிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த சாப்டர், அதாவது அனிமல் பிளான்ட் வருது இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9% அளவுக்கு வெயிட்டேஜ் உண்டு. தென் செல் ஸ்ட்ரக்சர், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஒரு 8%. ஸோ அதே போல் ரீப்ரொடக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சாப்டர் தான். அது வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து, அதாவது ஒரு 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 கேள்வியாக இருந்தாலும் சரி, 2 கேள்வியாக இருந்தாலும் கம்பல்சரி அந்த சாப்டர் கேள்விகள் உண்டுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரீப்ரொடக்ஷன். அதே போல் பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% வருவதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கணிசமான ஒரு சில கேள்விகள், ஒரு கேள்வியோ அல்லது 2 கேள்வியோ வருவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7% அளவுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பயாலஜியோடைய இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் திரும்ப நான் சொல்கிறேன், இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்ற விஷயங்களை இதை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர், நான் சொன்ன சாப்டர்லேருந்து அனைத்து விதமான லைன் பை லைன் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை எந்த புக்கை படிக்கிறீங்களோ, ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த புக்கில் இருக்கிற லைன் பை லைன் எல்லாமே நீங்கள் படிக்கணும். எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல் ப்ரிப்பரேஷனாக படிக்கணும். இது இல்லாத மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சாப்டர் சேர்த்து தான் படிக்கணும். அதிக முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கணும். முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறது 80% இதுக்கு கொடுக்குறீங்கன்னா ரிமைனிங் 20% மற்ற சாப்டர் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ எது ஒன்றுமே வந்து முக்கியம் இல்லாத சாப்டர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதிக வெயிட்டேஜ் இருக்கிறதுனால இந்த சாப்டர் நாங்கள் சஜெஸ்ட் தான் பண்ணுறோமே தவிர இதை தான் படிக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கடின உழைப்பு நீங்கள் போடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பயாலஜியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்வி, அதாவது மதிப்பெண் அப்படின்றது நமக்கு அதிகமாக வரும். சரிங்களா? ஏன்னா ஜுவாலஜி, பாட்னின்னு சொல்லி ரெண்டுமே நமக்கு பிரியுது. ஸோ பிரிஞ்சு ரெண்டுத்தையும் சேர்த்திங்கனாவே நமக்கு அதிக மார்க் அப்படின்றது இதில் வரும். ரெண்டாவது, ஓரளவு ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டும் வந்து இந்த பயாலஜி அப்படின்றதுனால அதிக மதிப்பெண் இதில் எடுத்துருங்க. மேபி நமக்கு இதில் மற்ற சாப்டரில் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் நமக்கு குறைவாக எடுத்தால் கூட இது மேனேஜபிளாக இருக்கும். அதனால் இந்த சப்ஜெக்டில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் எந்த சாப்டர் உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அந்த சாப்டர் நான் கொடுக்குறேன், அந்த சப்ஜெக்டை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.